ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். அமெரிக்கா, அதுக்கப்புறம் இந்த நைஜீரியா, அதுக்கப்புறம் அதாவது ஆப்பிரிக்கா கண்ட்ரியிலே இருக்கக்கூடிய சுடான், இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதை வந்து நான் சொல்கிறேன். என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரம்ப்புக்கும் அதாவது சுடானுக்கும் என்னப்பா பிரச்சனை? ஏன்னா இது வேறு பிரச்சனை. ட்ரம்ப் வந்து அவர் நைஜீரியா கூட தானே பிரச்சனை பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு லிங்க் ஒன்று வந்து இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுடானில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ இல்லை, ஒரு ரொம்ப வருஷமாகவே வந்து இப்போது இஸ்ரேல் பாலஸ்தீனில் எப்படி ரொம்ப வருஷமாக பிரச்சனை நடந்துட்டுருக்கோ அதே மாதிரியே இங்கே சுடான்லேயும் வந்து பிரச்சனை போய்கிட்டே தான் இருக்குது. அதாவது 2 இராணுவ படைகளுக்கு நடுவில் வந்து போர் நடந்துட்டு இருக்கு. அதனால வந்து அங்க இருக்கிற மக்கள்லாம் நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க. பெண்கள் அதிகமா இறக்குறாங்க, குழந்தைகள் அதிகமா இறந்து போறாங்க. ஏன்னா நார்மலா ஒரு சுட்டு கொல்றது மட்டும் இல்லாம அங்கே பாலியல் வன்கொடுமைகள் நிறைய நடக்குது. பெண்கள், சின்ன சின்ன குழந்தைங்களாக இருக்கட்டும், இல்லை பெண்களாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து பல விதமாக வந்து அங்கே பாலியல் வன்கொடுமைகள்லாம் வந்து நடந்துட்டுருக்கு. அங்கே இருக்கிறவங்களை வந்து ரொம்ப கொடூரமான முறையெல்லாம் கொலை பண்ணுறாங்க. கையை கட்டி பின்னாடி கையை தூக்குன மாதிரி கட்டி ஒரு மாதிரி தொங்க விட்ட மாதிரிலாம் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும் போதே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அங்கே இருக்கிற மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கும் போதே தெரியுது. இவ்வளோ பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க, இதெல்லாம் எதுக்கு இங்கே பண்ணிட்டு இருக்காங்க? அதாவது அதிகாரத்தை பிடிக்கிறக்காக தான். அந்த 2 இராணுவம் வந்து யார் வந்து அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிறக்காக இதை பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே ஒரு 2வது விஷயமா இருந்தாலுமே, மெயின் விஷயம் வந்து இது எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து இந்த இராணுவத்தை அதாவது அந்த நாட்டுடைய இராணுவம், அதோட துணை இராணுவம், இவங்க 2 பேரும் பிடிக்கிறதுக்கு தான் இது பண்ணிருக்காங்க. ஆனால் இதனால வந்து பலன் அடைய போகிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க இல்லை. அவங்கள விட அதிகமாக பலன் கிடைக்க போகிறது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற நாடுகளுக்கு தான் வந்து கிடைக்க போகுது. இந்த சுடான் அப்படிங்கிற இந்த நாட்டில் நிறைய தங்க வளங்கள் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது வேர்ல்ட்லேயே அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் ஒரு சில இடங்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, இங்கெல்லாம் வந்து கோல்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு எடுத்த ஒரு டாப் 5ல் வந்து இந்த இடம் வந்து வந்துடும். ஸோ அதனால் இங்கே இருக்கக்கூடிய கோல்டை எடுக்கிறதுக்காக தான் வந்து மற்ற நாடுகள் வந்து டைரெக்டாக வந்து எதை பண்ணாமல் இவங்க மூலியமாக வந்து அதாவது இவங்களுக்கு நிறைய ஆயுதங்கள் சப்போர்ட் பண்ணுற மூலியமாவோ இவங்களை வந்து இந்த இடத்த வந்து எடுத்துட்டாங்கன்னா, இப்போ 2 இராணுவம் இருக்குது. இந்த இராணுவத்தை நம்பி மற்ற நிறைய நாடுகள் இருக்குது. இந்த துணை இராணுவத்தை நம்பி மற்ற நாடுகள்லாம் இருக்காங்க. அது வந்து சுடான் நாட்டுடைய அந்த இராணுவத்துக்கு வந்து ஒரு மற்ற நாடுகள், அதாவது மற்ற அரப் கண்ட்ரிஸாக இருக்கட்டும், 2-3 அரப் கண்ட்ரிஸ்லாம் லிங்க்ல இருக்காங்க. இந்த UAE அப்படிங்கிற அரப் கண்ட்ரிஸ் அதெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாமே இந்த இராணுவத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னும் மற்ற நாடுகள்லாம் வந்து இந்த ரஷ்யா, மற்ற பல நாடுகள் எல்லாமே வந்து இந்த இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இவங்களோட மெயினான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுதங்கள் சப்ளை பண்ணி மூலமாக இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு யார் வந்து இடத்த பிடிக்கிறாங்களோ அவங்க மூலியமாக அந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வளங்களாக இருக்கட்டும், மெயினான ரீசனே அங்கே அந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கோல்டு தான். ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி நிறைய கோல்டு வந்து அங்கே அந்த சுடான் அப்படிங்கிற அந்த இடத்துல அதிகமாக இருக்கிறனால கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் மக்கள் அங்கிருந்து எனக்கு வேணவே வேணாம், இந்த ஊரே வேணாம், நான் பிறந்த இடமா இருந்தாலும் சரி, நான் எவ்வளோ வருஷம் வாழ்ந்த இடமா இருந்தாலும் சரி, எங்களுடைய குழந்தைகளும் நாங்களும் பொழைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டுருக்காங்க. அங்கே இருக்கிற மக்கள் பசினாலேயும் வந்து செத்துட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து இப்போ நார்மலாக இஸ்ரேல் பாலஸ்தீன் இந்த பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து உணவு கஷ்டப்படுறாங்க, ரொம்ப உணவுக்காக போய் நின்ன இடத்துல சுடுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இது கேள்விப்பட்டிருப்போம். இந்த இடத்துல என்ன கொடூரமான விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுட்டு கொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் துப்பாக்கியில் குண்டு தீர்ந்துச்சுன்னா துப்பாக்கியை வச்சு அடித்து கொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாலியல் வன்கொடுமைகள் எல்லா குழந்தைகள், பெண்களுக்கும் நடந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஆண்களை சுட்டு கொல்றாங்க. ஒரு மாதிரி கொடூரமான முறையில் கொலை பண்ணுறது நிறையா, அது சொல்ல முடியல, அது பேசவே முடியல எப்படி இருக்குன்னு. அது வீடியோஸ் வந்து பார்க்கும்போது, அந்த நியூஸை வந்து பார்க்கும்போதே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி தான் கொல்லப்படுறாங்க. உணவு கிடைக்காம அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எலிகளை அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரொம்ப கவலையான ஒரு விஷயமும் வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இந்த நார்மலாகவே ஒரு பசி பட்டினி அதெல்லாமே அந்த மாதிரி வரும்போது கண்டிப்பாக நோய்களும் வந்து அதிகமாக வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய டிசீஸ்லாம் பரவி அங்கே இருக்கிற குழந்தைகளாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும். ஏன்னா இப்போ நார்மலாக ஒரு சாப்பிடாமல் ஒரு மாதிரி அதாவது எனர்ஜி இல்லாமல் இருக்கும் போதே நார்மலாக ஒரு மற்ற நோய், ஏதாவது ஒரு நோய் ஈஸியாக அவங்கள வந்து அஃபெக்ட் பண்ணிடும். அந்த மாதிரி நிறைய நோய்கள் வந்து தாக்கி அங்கே இருக்கிற மக்கள் இறந்து போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி பல வகையில் வந்து மக்கள் இறந்து போயிட்டுருக்காங்க. ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து வெளியே வந்துருந்துச்சு அந்த நாட்டில் நடக்கக்கூடியது. ஏன்னா இதை வந்து மறைச்சி வச்சுருக்காங்க. அந்த நாட்டில் வந்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே மற்ற நாடுகளுடைய பிரச்சனைகள் நம்ம பார்க்குறோம். அதுவுமே வந்து ஓரளவுக்கு தான் வெளியே விட விடுறாங்க. ஆனால் இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன், அங்கே இருக்க
ஃபுல்லாக, அதாவது அந்த கட்டுப்பாடு ஃபுல்லாக இவங்கள்ட்ட தான் இருக்குது. அப்படிங்கும் போது அங்கே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத முழுமையாக யாருக்கும் வெளியே தெரியாத மாதிரி இவ்வளோ நல்லா மறைச்சிட்டு இருந்திருக்காங்க. இப்போவுமே அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கூட அங்கே இருக்கிற யாரோ ஒரு மக்களை வந்து கொண்டுட்டு தான் இருப்பாங்க. நிறைய ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் அங்கே வந்து அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு சைடு போயிட்டு இருந்தா, அதே ஆப்பிரிக்காவில் நைஜீரியா இருக்குது. இப்போ ட்ரம்ப்பும் வந்து நைஜீரியாவுக்குள்ளே வந்து படம் எடுக்க போகிறோம், நீங்கள் வந்து கிறிஸ்துவர்களை கொலை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து உள்ளே இறங்கியிருக்காரு. இது வந்து ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம், நான் வந்து உள்ளே வர போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு இவ்வளோ நாளாக வந்து, அதாவது இன்னொரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். நைஜீரியாவில் இந்த பிரச்சனை வந்து நான் அந்த கிறிஸ்துவர்களை கொலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை அங்கே வந்து ஓடிட்டு இருக்கு. சரி, ஓகே, இது வந்து பண்ணுறாங்க, இது வந்து இப்போ திடீர்னு தான் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது வந்து இதுவுமே வந்து ஒரு பல வருஷமாக இந்த பிரச்சனை வந்து ஓடிட்டு இருக்கிறது. அதாவது அங்கே இருக்கிற முஸ்லீம்ஸ்லாம் ஹராம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஒரு திட்டம் மாட்டா ஒன்று இருக்குது. இதுக்கு கீழே தான் வந்து இவங்களெல்லாம் கொலை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. என்னன்னா இப்போ அங்கே இருக்கிறவங்க, அதாவது முஸ்லீமாக இல்லாத மற்ற, அதாவது இங்கே வந்து நம்ம இதில் வந்து இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹிந்துஸ் அதிகமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாப்புலேஷன் பற்றி இருக்குது. அந்த நாட்டில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு, அதாவது இஸ்லாம் அப்புறம் வந்து கிறிஸ்டின், இவங்க இந்த மதங்கள் தான் வந்து பின்பற்றுறாங்க. அவங்களுக்குள்ளேயே பொறுமையாக இருந்தாலுமே இந்த மதத்தை வச்சு தூண்டி விட்டு அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உருவாக்குறது அப்படிங்கிறது நம்ம நாட்டிலேயே நார்மலாக நடக்கக்கூடியது தான். இந்த மாதிரி மதங்களை வச்சு, ஜாதிகளை வச்சு ஒரு தூண்டி விட்டு ஒரு பிரச்சனையை உருவாக்குறது, அந்த மாதிரி இப்போ அங்கே பிரச்சனையை உருவாக்கி தான் அங்கே வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. இதை வந்து ட்ரம்ப் உள்ளே வரதுக்கான காரணமும் இதுதான், கிறிஸ்தவர்களை வந்து கொலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ தான் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது ரொம்ப வருஷமாகவே நடந்துட்டு இருக்கு. அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களை கொலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப நாளாகவே இருந்துட்டு தான் இருக்குது. அங்கே இருக்கிற கொலை பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் அது நடந்துகிட்டே தான் இருக்குது. ரொம்ப கொடூரமான முறையெல்லாம் அங்கே வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. மக்களை வந்து எரிக்கிறாங்க, அப்புறம் கிறிஸ்துவ சர்ச் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா, அது எல்லாத்தையும் வந்து இடிக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இவ்வளோ நாளாக வராத ட்ரம்ப் இதுக்குள்ளே ஏன் வராரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாத்துக்குமே எழும்பும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவ்வளோ நாள் பாலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனை வந்து போயிட்டு இருந்துச்சு. இப்போ அமைதி ஒப்பந்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கு முன்னாடி வரை இவர் இந்த இடத்துக்கு வந்து ஒரு விஷயத்தை பற்றி, நைஜீரியாவில் நடக்கிறத பற்றி பேசவே இல்லை. எங்கேயுமே வந்து இங்கே இந்த சுடானில் நடக்கிறதா இருக்கட்டும், இல்லை நைஜீரியாவில் நடக்கிறதா இருக்கட்டும், இது எதை பற்றியுமே எங்கேயுமே வாய் திறந்து ஒரு சின்ன விஷயம் கூட பேசியிருக்க மாட்டார். இங்கெல்லாம் போர் நடக்குது அப்படின்னு கூட அது வாய் திறந்து சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் இந்த இடத்துல போர் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இது நிறுத்துறதுக்காக இந்த ஒப்பந்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ வந்து பேசிட்டு இருக்காரு. அதாவது இஸ்ரேல் பாலஸ்தீன் ஒப்பந்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிட்டு இருக்காரா. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அங்கே வந்து ஒரு தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்களை வந்து திரும்ப, அதாவது ஒப்பந்தம் இது பண்ணதுக்கு அப்புறமே ஹமாஸ் வந்து எங்கள் பேச்சை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே அடிச்சு அங்கே இருக்கிற மக்கள் வந்து இறந்துட்டு இருக்காங்க. அது வந்து இவர் காதுக்கே வராத மாதிரி இப்போ இந்த இதுக்குள்ளே என்ட்ரி கொடுத்துருக்காரு. ஏன்னா இப்போ அதை விட்டுட்டு எல்லாரும் இதை பேச ஆரம்பிச்சிருவாங்கல்ல. ஸோ இந்த டைமில் இதுக்குள்ளே வந்தோம்னா நம்மளை வந்து இந்த ஒப்பந்தம் சம்மந்தமாக நம்மளை வந்து கேள்வி எழுப்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் இதுக்குள்ளே இப்போ வந்துட்டாரு அப்படிங்கிறது தான் எல்லாமே வந்து இதை, அதாவது அந்த நாட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி இவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்போது எல்லாருமே மூளை காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது இதில் வந்து கணிச்சு வந்து சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப்பும் இதுக்கான ஒரு தூண்டுதலாக இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாமே எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற வளங்களை இருக்கிறக்காக தான். அதுக்கு ஒவ்வொரு பேரை சொல்லி, அதாவது மதம் சொல்லலாம், அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் அங்கே இருக்கிற பதவியை பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி வேற வேற டிஃப்ரெண்ட் காரணங்களை வச்சு அங்கே இருக்கிற மக்களை வந்து கொண்டுட்டு அந்த இடத்த பிடிக்கிறதுக்காக வந்து, அதாவது அந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இராணுவமாக இருக்கட்டும், இல்லை நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் கும்பல் இந்த மாதிரி சொல்லுவாங்களே, இவங்களா இருக்கட்டும், இவங்க யாருமே எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இங்கே இருக்கிற மக்கள்லாம் கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து எல்லாமே இந்த ரெண்டு இடத்துலையும் நடக்கக்கூடியதுக்கு ப்ளஸ், அதாவது ஒரே இதுதான், ஆனால் வேற கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. ரெண்டுமே எல்லாம் ஒரே ஆப்பிரிக்காக்குள்ளே தான் இருக்குது. அங்கே இருக்கிற நாட்டுக்குள்ளே இதெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறது வந்து மற்ற நாடுகளுடைய சப்போர்ட்னால தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ அங்கே இருக்கிற மக்கள் தினமுமே கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. 10 லட்சம் பேர் வந்து அங்கிருந்து பக்கத்தில் எகிப்து இருக்குது, அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சவுத் சுடான் இருக்குது. இந்த மாதிரி பக்கத்து நாடுகளுக்கெல்லாம் வந்து பஞ்சம் பொழைச்சி, அதாவது நம்ம இங்கேருந்து போவாங்களே வேறு நாட்டுக்கு போய் ஏதோ சொல்லுவாங்களே, அந்த மாதிரி 10 லட்சம் பேர் வந்து எங்களுக்கு இந்த நாடே வேணாம் அப்படின்னு சொல்லி போயிருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும் போதே வந்து வேர்ல்ட்லேயே இது ஒரு பெரிய விஷயமா பேசுகிறாங்க. ஏன்னா இதை வந்து இப்போ யாருமே பேசலை. இப்போ ஐநா சபையாக இருக்கட்டும், ஏன்னா அவங்களாம் எங்கே இருக்காங்க, இதை பற்றி பேசுகிறதே இல்லையே அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இதுக்கான காரணம் என்னென்னா, இந்த நியூஸ் எதையுமே வெளியே விடாமல் பார்த்துக்கிட்டே தான் இந்த விஷயத்துக்கான ஒரு பெரிய இதாக இருக்குது. சரி, இப்போ எல்லாரும் பேசப்பட்டுருச்சு, அதாவது இங்கெல்லாம் இப்படி நடக்குது அப்படின்னு பேசப்பட்டதுக்கு அப்புறமே இன்னுமே இந்த மனித உரிமை மீறல் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, இதை பற்றிலாம் பேசுவாங்களா, இது விஷயமா வந்து ஐநா சபையில் வேறு ஏதோ ஒரு பொதுக்கூட்டம் இந்த மாதிரிலாம் போடுவாங்களா என்ன அப்படிங்கிறதுன்னு தெரியல. ஸோ அதாவது ஒரு விஷயம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே வந்து இஸ்லாத்தில் வந்து
இந்த மாதிரிலாம் பண்ணணும், கொலை பண்ணணும், டெரரிஸ்ட்டை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு இதே இல்லை. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு அமைதிக்கான வழியை தான் வந்து இஸ்லாம் வந்து முன்னாடி வைப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கிற அந்த முஸ்லீம், அதாவது அது மெயினாக வந்து எப்படி சொல்கிறது, இப்போ அந்த இடம் ஃபுல்லாமே ஆஃப்ரிக்கா எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதாக தான் பிரிச்சிருப்பாங்க. இஸ்லாம், அதான் நான் சொன்ன மாதிரி இஸ்லாமும் இருக்குது, கிறிஸ்டினும் இருக்குது, இங்கே 2 இதுவுமே இருக்குது. ஆனால் இருந்தாலுமே அங்கே இருக்கிற நிறைய பேர்த்த இந்த மதத்தோட பேரை சொல்லி கொலை பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தவறான விஷயமா தான் போயிட்டு இருக்குது. ஏன்னா அமைதியை விரும்பக்கூடியது இஸ்லாம் அப்படின்னு ஒரு இது இருக்குது. இருந்தாலுமே இங்கே இருக்கிற நிறைய முஸ்லீம்ஸ் வந்து இப்படி பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது நமக்கே வந்து கேட்கும் போதே நிறைய பேர் வந்து கீழே வந்து முஸ்லீம்ஸாக இருக்கக்கூடியவங்களே நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து கேட்பாங்க, இப்படி இருந்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பீங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே கீழே வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும், இதெல்லாம் பண்ணால் வந்து சரியாக இருக்கும், இந்த பிரச்சனைகள்லாம் நிப்பாட்டிடலாம், இது முடிவு வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு தாட்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் கீழே வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.